எல்லா நாளும் காலையில எந்திரிச்சா, யுஎஸ் தலைவரான ட்ரம்ப் என்ன சொல்லுவாரு? இன்னைக்கு என்ன ஷாக்கிங்கான விஷயத்த கொண்டு வருவாரு? இன்னைக்கு என்ன புது ரூல்ஸ கொண்டு வருவாரு? அப்படின்னு நம்ம எல்லாருமே அவரோட பிளான் என்ன? அவரோட விஷயங்கள்ல என்ன என்ன சொல்லுவாருன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா, இன்னைக்கு அக்டோபர் 10th ட்ரம்ப் அவர்கள் ஒரு பெரிய விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த டே. அது வேற எதுவுமே இல்ல. நோபல் பீஸ் பிரைஸ் 2025 ஓட அனௌன்ஸ்மெண்ட் தான். அது வந்து யூரோப் டைம்ல 11 மணிக்கு காலையில 11 மணிக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரம்ப் வந்து என்னதான் யுஎன் மீட்டிங்ல இல்ல மத்த இடத்துலலாம் வந்து எனக்கு தான் நோபல் பிரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே, அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து கிடைக்கல. யாருக்கு வந்து இந்த நோபல் பிரைஸ் 2025 கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, சவுத் அமெரிக்கால இருக்கிற வெனிசுவேலா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில அப்போசிஷன் எதிர்க்கட்சி தலைவரான மரியா கொரினோ மச்சாடோ அப்படிங்கிற ஒருத்தங்களுக்கு தான் வந்து இந்த பீஸ் பிரைஸ் போயிருக்கு. ஸோ எதுக்காக வந்து இவங்களுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் போயிருக்கு? ஏன்னா இது இவ்ளோ பெரிய ஒரு அவார்டாச்சே! ஸோ எதுக்காக போயிருக்கு அப்படின்னு சொல்லி கமிட்டி சொல்லியிருக்காங்கன்னா, அங்க வெனிசுவேலால வந்து நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இப்ப கரண்ட்டா ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் ரூலிங் பார்ட்டியோட தலைவர். ஸோ அவர் வந்து கன்டினியூஸா 3 முறை வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க தான் வந்து தலைவரா இருந்திருக்காங்க. ஆனா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கடைசி 3 டைம் நடந்த எலக்ஷன்ல அவங்க நெறையா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி, ஈவன் தோ அவங்க வின் பண்ணல அப்படின்னாலுமே, அவங்க வந்துட்டு வின் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் ரொம்ப பரபரப்பா அங்க பேசப்பட்டுட்டு இருந்த விஷயங்கள். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு வந்து எந்த விதமான அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிருக்கு. அத வந்து மக்களுக்கு எல்லாமே கிடைக்கணும். அவங்களோட ஓன் டெமோக்ரசி வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பாடுபடுறவங்க தான் இந்த மரியா அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க வந்து அந்த மக்களுக்கான தேவைகள் அனைத்தையுமே அமைதியான முறையில போராடுறதுனால, இவங்களுக்கு இந்த நோபல் பீஸ் பிரைஸ் 2025 குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கமிட்டி வந்து சொல்லியிருக்கு. அது எல்லாத்தையும் மீறியும் இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, கரண்ட்டா ரூல் பண்ணிட்டு இருக்க அந்த ரூலிங் பார்ட்டி வந்து மரியா அவர்களுக்கு வந்து கொலை மிரட்டலோ, இல்ல கிட்னாப் பண்ணிட்டு போற மிரட்டலோ, அதே மாரி அவங்களுக்கு உயிருக்கே வந்துட்டு பிரச்சனையா இருக்கிற அளவுக்கு நெறைய இடத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் மீறியுமே அவங்க அந்த நாட்ட விட்டு வெளியில வராம, அந்த நாட்டிலேயே இருந்து அவங்க மக்களுக்காக போராடுறது, அதுவும் அமைதியான வழியில போராடுறதுனால மட்டுமே அவங்களுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் 2025ல கிடைச்சிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம தலைவர் வந்து யுஎஸ் ட்ரம்ப் அவரு யுஎஸ் தலைவரான ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து இது கிடைச்சிருக்கணுமா? கிடைச்சிருக்க கூடாதா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.